மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மனைவி சமீபத்தில அவங்க குடும்பத்தார்கள் கிட்ட ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல டைரக்டரான பாரதிராஜா அவர்களோட பையன் தான் மனோஜ் பாரதிராஜா. சமீபத்தில அவரு மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, மனோஜ் அவர்களோட இறப்புக்கு பின் அவரோட குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே சிதைஞ்சு போயிருக்கு. குறிப்பா பாரதிராஜா அவர்களுக்கு வயசு ரொம்பவே ஆகிருச்சு. இந்த ஒரு நிலையில நான் உயிரோட இருக்கேன், என் பையன் இறந்துட்டானே அப்படின்னு அவரும் ரொம்பவே சோகமா அழுதுட்டு இருந்திருக்காரு. குறிப்பா அவரோட பொண்ணுங்க 2 பேருமே அப்பாவுக்கு இந்த மாரி ஆகிருச்சு அப்படின்னு அழுதுட்டே இருந்திருக்காங்க. அண்ட் ஓவராலா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மனோஜ் அவர்களோட இறப்புனால ரொம்பவே வாடி போயிருந்தாங்க. யாரும் சரியா சாப்பிடாம எல்லாருமே ரொம்ப ஒரு மாரி சோகமான நிலையிலே இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு குடும்பத்தில யாராவது ஒருத்தராவது தைரியமா இருக்கணும். அப்பதான் இதுலேருந்து மீண்டு வந்து நம்மளோட லைஃப்ப வாழ முடியும் அப்படின்னு மனோஜ் அவர்களோட மனைவி சமீபத்தில அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே பேசியிருக்காங்க. குறிப்பா, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. மனோஜ் அவர்கள் நம்மள விட்டு போயிட்டாருன்னு தானே நீங்க இவ்வளோ அழுகுறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவரு எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாரு. நம்ம கூட தான் இப்ப கூட இருக்கலாம். அவரோட ஆத்மா நம்மள பத்தி தான் நெனச்சுட்டே இருக்கும். அவங்க பொண்ணுங்கள எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும். நல்லபடியா அவங்கள வேலைக்கு அனுப்பணும். அவங்களுக்கு புடிச்ச ஃபீல்டுல போயிட்டு நல்லபடியா சாதிக்க வைக்கணும்." அப்படிங்கிறது எண்ணம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்மலாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அவரு போயிட்டாரு போயிட்டாருன்னு அழுகுறத விட, நம்ம கூட தான் அவரோட ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு, நம்மளோட அன்றாட வேலைகள பார்த்தாலே மனோஜ் உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்படி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காதீங்க. அவருக்கு போகணும்னு எழுதியிருந்திருக்கு. விதி போயிட்டாரு. அதையே நெனச்சு நம்மளும் அந்த தப்ப பண்ணக்கூடாது. நம்மளோட அன்றாட வேலைகள நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாவும், அட் த சேம் டைம் குடும்பத்தில ஒரு ஆளாவது தைரியமா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தைரியமா அந்த ஒரு ஸ்பீச்ச அவங்க ஃபேமிலி முன்னாடி குடுத்துருக்காங்க. அண்ட் இத கேட்டுட்டு எல்லாருமே மனச தேத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் குமார் அவர்களோட அடுத்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்கப் போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜித்தோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல குட் பேட் அக்லி படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அஜித் அவர்களோட சமீபத்திய படங்கள் எதுவும் சரியா போகல. மேலும் ஒரு மாஸ் கிளாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது அஜித் அவர்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா, இந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், வந்த டீசராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது அஜித் அவரோட ஃபேன் பாய் பயங்கர சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ, இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்க்கணும். மிகப்பெரிய ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. சமீபத்தில ஆதிக் ப்ரமோஷன்ல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, அஜித் சார் கூட தான் அடுத்த படம் பண்ண போறேன். சாருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ, கண்டிப்பா அடுத்த படம் என் கூட தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ரசிகர்கள் மேலும் சந்தோஷத்த கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.